அவருக்கு தீபாராதனை காட்டி அவரை கூறியிருக்கிற அந்த நிகழ்வு இங்கே நிகழ்ச்சி வர இருக்கிறது. இங்கே புது காட்சியாக கடலலையோடு கூடிய அந்த அற்புத கோபுரத்தை அந்த வேல் நிகழ்ந்து நிற்கிற வேல் அதை பார்க்கும்போது அருள்வேல், அவையவேல், அழகுவேல், அரியவேல், ஐயன்வேல், அணையவேல், அன்புவேல், அற்புதவேல், அடக்கும் வேல், அந்தகை எதிர்வேல், அகராந்தக வேல், ஆளும் வேல் என்று வேலின் சிறப்பையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வேலின் வெற்றியை போற்றி பாடக்கூடிய திருச்செந்தூர் கோயிலுடைய முழு காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அம்பிகையர் இருவர் வந்து ஆசுவாசப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளி வெள்ளத்திலே மக்கள் தலைகள் தெரிகின்றனவா அல்லது கடல் அலைகள் தெரிகின்றனவா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த முழு காட்சியையும் நாம் இப்பொழுது ட்ரோன் ஷாட் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பருந்து பார்வை என்று சொல்லுகிறார்கள். மேலிருந்து கீழாக முழுமையாக பார்த்து அந்த காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகன் அழகன் என்பதெல்லாம் சரி, அவன் மாபெரும் வீரன் என்பதுதான் கந்தபுராணம் நிகழ்த்துகிற காட்சி. எது வீரம் என்று சொன்னால் எதிரியை வீழ்த்துவது, தலைகளை கொள்வது, இது மட்டுமல்ல வீரன். அந்த வீரம் என்பது எதிரியை உணர வைத்தது. தாம் செய்த தவற்றை உணர்ந்து அவனை திரும்ப வைத்தது, அவனை ஆட்கொள்வது. அதுதான் சூரபதுவன் சூரசம்ஹாரம் என்பதை சூரபதுவன் பெருவாழ்வு என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானுடைய அந்த கருணையினாலே அவன் வேலை எரிந்தான், வாளை ஓங்கினான், அந்த தலைகளெல்லாம் வீழ்த்தப்பட்டன என்று சொன்னாலும் வேலும் மயிலுமாக அது மாற்றப்பட்டது. அந்த மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அவருக்கு மீண்டும் செய்யப்படுகிறது. அவருக்கு அறிந்திருந்த அந்த கோபாலித்த நாடுகளெல்லாம் அவருக்கு